ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ உள்ள காலகட்டத்தில் அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவணும். இதுக்காக நிறைய ஹேண்ட் வாஷ்க்கு பணம் செலவு பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வீட்லேயே ஒரு இயற்கையான ஹேண்ட் வாஷ் தயாரிக்கும் போது நமக்கு செலவும் கம்மி, பணமும் மிச்சமாகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதோட தோலை மட்டும் இந்த மாதிரி கேரட் துருவுறதுல நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை விட அதோட தோலில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதை நம்ம ஹேண்ட் வாஷில் பயன்படுத்தும் போது கொஞ்சம் நல்ல நறுமணத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட எலுமிச்சம்பழம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆரஞ்சு தோல் இல்லைன்னா சாத்துக்குடி தோல் இருந்தால் கூட இந்த மாதிரி துருவி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ தோலை நல்லா துருவி எடுத்தாச்சு. பழம் நமக்கு தேவையில்லை, அது இருக்கட்டும். இப்போ வேப்பிலை ஒரு 5-6 கொத்து எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் இந்த தோலோடு சேர்த்துக்கங்க. அப்படி உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக வேப்பிலை இல்லைன்னா காஞ்ச வேப்பிலை இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேப்பிலை பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 லிட்டருக்கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த வேப்பிலையோட சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். ரொம்ப வேகமாக வைக்காமல் கொஞ்சம் சிம்மில் வைங்க. அடுத்து ஒரு 10 ரூபாய் டெட்டால் சோப்பு எடுத்திருக்கேன். இது அப்படியே கேரட் துருவுறதுல துருவிக்கலாம். இதுலேயே பாதி சோப்பு கூட நீங்கள் செய்யலாம். பாதி செய்யும்போது கரெக்டாக 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி செஞ்சிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கேரட் துருவுறதுல துருவிக்கலாம். ஏன்னா இது சாதாரணமாக கரையாது. இந்த மாதிரி துருவி போடும்போது சீக்கிரம் கரைஞ்சிரும், அதுக்காக தான். அடுத்து நம்ம வீட்டில் கற்பூரம் ஏற்றுவோம்ல, அதாவது சூடம், அதில் ஒரு 5 சூடத்தை எடுத்துக்கோங்க. அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூளையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அங்கே பாருங்கள், வேப்பிலை, அந்த எலுமிச்சம்பழ தோல், இதோட சாரெல்லாம் இந்த தண்ணியில் நல்லாவே இறங்கிருச்சு. எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். தண்ணியோட கலரே நல்லா மாறி இருக்கு. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த வேப்பிலை தண்ணியை அப்படியே சூடாக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சோப்பில் சல்லடையால் வடிகட்டி ஊற்றிக்கங்க. ஏன்னா அந்த வேப்ப இலை நமக்கு தேவையில்லை, அதோட சாறு தான் தேவை. இந்த மாதிரி சூடாக நீங்கள் ஊற்றும்போது தான் சோப்பு நல்லா கரையும். ஆறிடுச்சுன்னா கரையாது, அதுக்காக தான். நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கும்போதே அதை சல்லடையால் வடிகட்டி ஊற்றிடுங்க. இந்த சக்கை அதே மாதிரி வேப்பிலையெல்லாம் ஆற வச்சுட்டு செடிகளுக்கு போட்டிங்கன்னா அது நல்லா உரமாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் சூடாக ஊற்றும்போது கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள், சோப்பு நல்லா கரைய ஆரம்பிச்சிரும். அடுத்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. எந்த மஞ்சத்தூள் உங்கள்கிட்ட இருந்தாலும் பரவாயில்லை, தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ஒரு கிருமி நாசினி, ரொம்பவே நல்லது. அடுத்து இது கூட நாம் ரெடியாக வச்சுருக்கிற அந்த கற்பூரம், அதையும் சேர்த்துக்கங்க. இது பலவிதமான மருத்துவ குணங்கள் கொண்டது கற்பூரம். ரெண்டாவது, நம்ம கைகளில் தோல்லலாம் அரிப்பு எரிச்சல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கூட சரி செஞ்சிரும். இதோட நறுமணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கரையட்டும். அப்படியே விட்டுருங்க ஒரு 1 மணி நேரத்துக்கு. இப்போ பாருங்கள், 1 மணி நேரத்துலேயே சோப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. எந்த கட்டியுமே இல்லை. இந்த டைமில் உங்ககிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு சும்மா லேசாக ஒரு சுற்றி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மோர் கடைகிறது இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக சுற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப அவசியம் கிடையாது. சும்மா லேசாக கலந்துட்டோன்னா எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துரும், அதுக்காக தான். கலந்துட்டு இது அப்படியே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலு, அப்படி இல்லைன்னா ஆயில் பாட்டிலு, இல்லை தண்ணி பாட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் கூட நீங்கள் ஊற்றி ஸ்டோர் பண்ணிடலாம். பார்க்க தண்ணியாக இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும்.
இப்போ நான் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றுறேன். எப்போவுமே நம்ம கிண்ணத்தோடு அப்படியே ஊற்றுறத விட இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றினோன்னா சிந்தாமல் ஊற்றலாம். அதுக்காக தான் அது அந்த மோர் கடையிறத வச்சு கடைஞ்சதுலேயே எந்தளவுக்கு நுரைவெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து உங்ககிட்ட கிளிசரின் இருந்துச்சுன்னா இதை தாராளமாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது, அப்படியே லிக்விடாகவே இருக்கும். அதுக்காக தான். இது வந்து 100 மில்லியே 40 ரூபா தான். எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்கும். வாங்கி வச்சிட்டிங்கன்னா இது பல விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ சோப்பு இந்த மாதிரி கட்டியாக போயிடுச்சுன்னா நீங்கள் பயப்பட வேணாம். உடனே தண்ணியை நல்லா சூடாக கொதிக்க வச்சு அதை இதில் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா போதும், லிக்விட் ஆகிடும். ஏன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் ஈஸியாக வந்துடும். இந்த ஆயில் பாட்டிலில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, எப்போவுமே நல்ல சூடான தண்ணியை ஊற்றிக்கங்க. இதெல்லாம் பயம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், இதில் வந்து கவலையே இல்லை. நான் சுடுதண்ணியே ஊற்றலை, அது எந்தளவுக்கு அழகாக வருதுன்னு. அது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, அதனால தான். இதுலேயும் வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கலான்னு ஊற்ற போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெர்பல் ஹேண்ட் வாஷ் தயாராகிடுச்சு. இது கைகளுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் தாராளமாக முகத்துக்கும் பயன்படுத்தலாம், இல்லை பாடி வாஷாகவும் பயன்படுத்தலாம். இதனால் பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ரொம்பவே நல்லது. நீங்கள் 10 ரூபா சோப்பு தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. அந்த சோப்புலேயே பாதி போட்டிங்கன்னாலே போதும். இதே ஹேண்ட் வாஷை நீங்கள் கடையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது பணமும் அதிகம். அதே மாதிரி அதில் என்ன சேர்த்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யும்போது அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நறுமணமும் நல்லா இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. அதே மாதிரி இது கைகளுக்கும் ரொம்பவே பாதுகாப்பானது, எந்த பக்க விளைவும் கிடையாது. செலவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.